பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வந்த ஒரு காரியம் வித்தியாசமான பெயர்கள் என்கிற தலைப்பிலே வித்தியாசமான பெயர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்பதை பார்த்தோம். லூஸ் என்கிற ஒரு பட்டணத்தினுடைய பெயரை பார்த்தோம். அதே போல நோ என்கிற ஒரு பட்டணத்தினுடைய பெயரை பார்த்தோம். அதே போல மேனி என்கிற தெய்வம், அதற்கு அதிக பானபலிகளை வார்த்தார்கள்னு பார்த்தோம். இன்றைக்கு நான்காவதாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வித்தியாசமான பெயர்களில் இருந்தும் நம்ம ஆவிக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமானதாய் மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வித்தியாசமான இன்னொரு பெயரை உங்களுக்கு சொல்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 இடத்துல இந்த பெயர் வருது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது 47வது அதிகாரம், எசேக்கியேல் 47:19. தென்முனையான தென்புறம் தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர் மட்டாகவும், தண்ணீர்கள் மட்டாகவும் போட்டிருக்கு. எப்படி? சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் இருப்பது, மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் இருப்பது இது தென் மூலையான தென்புறம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லைகளை குறித்து எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் பேசுவார். அதாவது சிறைப்பட்டு போன ஜனங்கள்கிட்ட பேசுவதற்காக சில விஷயங்களை பேசுவார். அதை குறித்து நீங்கள் கொஞ்சம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கொஞ்சம் பின்பகுதியில் நீங்கள் ஆராய்ந்து வாசித்தால் நீங்கள் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதில் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, சண்டை மூட்டுதலின் தண்ணீர். என்ன தண்ணீரா? சண்டை மூட்டுதலின் தண்ணீர். நம்ம தியானிச்ச பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. லூஸ், அதே போல நோ, அதே போல மேனி அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்குறோம் சண்டை மூட்டுதலின் தண்ணீர். அப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்னொரு வசனத்தையும் படிச்சிடறேன். 48வது அதிகாரத்திலையும் இருக்கு, நான் படிக்கிறேன். 48:28. காத்தின் எல்லை அருகே தென் மூலையாகிய தெற்கு எல்லை தாமார் துவக்கி காதேசில் உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் போகும். அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 47வது அதிகாரத்திலும் 48வது அதிகாரத்திலும் ஒரே காரியம்தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லைகளை குறித்து பின் சந்ததிக்கு பேசும்போது கர்த்தர் இதை பேசுறாரு. அதாவது சிறைப்பட்டு போன ஜனங்கள், அவங்க மறுபடியும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி அங்கே போகணும் அல்லவா? அதனால அவர்களுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ சொல்லப்படுது தண்ணீருக்கு பெயர் எப்படி சொல்றாப்புல, அந்த தண்ணீர் கிடக்கிற இடம் இல்லைன்னா அந்த தண்ணீர் அந்த இடம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள். என்ன பேரு? சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள். அப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்த உலகத்தில் சில பேர்கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு. என்ன சுபாவம் தெரியுமா? அந்த சண்டையை மூட்டுறது. சண்டை என்ன செய்யறது? மூட்டுறது. ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு, இந்த கோல் சொல்றவன் இருக்கான் தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்கல்ல, கோல் மூட்டுறாங்க அப்படிம்பாங்க. இந்த கோல் சொல்றவன் பிராண சிநேகிதரையும் பிரிச்சிருவானா. அதனால தான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கிறாரு, உன் ஜனங்களுக்குள்ள நீ அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாதிருப்பாயாகன்னு போட்டிருக்கோம். அப்போ என்னன்னா, இப்போ நம்ம கற்றுக்கொள்ள போகிற செய்தி என்னன்னா, நீங்களும் நானும் இந்த சண்டை மூட்டுற ஆட்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் சண்டைக்கு கருவுறுத்துட்டே இருப்பாங்க. எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறேன்னா, திருநெல்வேலி பக்கம் எங்கள் ஊரில் அந்த ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? கூடு வைக்க இடம் இல்லைன்னு எவனோ ஒருத்தன் கொண்டஞ்சிலாடி கொண்டையில் போய் கூடு வச்சானா. எப்படி? கூடு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி கொண்டஞ்சலாடி கொண்டையில போய் கூடு வச்சானா. கொண்டஞ்சலாடிங்கிறது ஒரு குருவி, அது கொண்டையில போய் கூடு வைக்க முடியாது, ஆனால் கூடு வச்சா அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, வம்பு சண்டைக்கு வர்றது, கருவெடுத்துக்கிட்டே வருது. சில பேர் ஒரு வார்த்தையை வச்சுட்டு, இப்போ நம்ம இந்த நான் இருக்கிற ஊர் பாஷை சொன்னால் சண்டைக்கு தவறுறது. அப்படி அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. சண்டை வந்தால் அமர்ந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. சண்டையை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்றது, சில பேர் அதான் சண்டையை மூட்டி விடுறது. கிறிஸ்தவங்க கிட்ட இந்த சுபாவம் இருக்கக்கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டைக்காரனா இருக்கக்கூடாது. நல்லா விளங்கிக்கிடுங்க.
ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க மேல உக்கிரக கோபாக்கனவர்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த சண்டைக்காரங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரங்களுக்கு எழுதும்போது சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டைக்காரனாய் இராமல் தீமையை சகிக்கிறவனா இருக்கணும், போதக சமர்த்தனா இருக்கணும்னு எழுதுறாரு. அப்போ ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சண்டை போடக்கூடாது, சண்டையை மூட்டி விடவும் கூடாது. சில பேர் சண்டைக்கு வர பாஸ்டர்மாரே சண்டைக்கு வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எங்க விசுவாசி நீ எதுக்கு பார்த்தா? அது எதேச்சியா பார்த்துருக்கலாம், எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் சில பேர் நினைச்சுவாங்க சண்டைக்கு நினைச்சுவாங்க, வீடு தேடி சண்டைக்கு வர்ற ஆட்கள்லாம் என்ன செய்யுதுன்னா இருக்கு. வீடு தேடி சண்டைக்கு வர்ற ஆட்கள் இது வேற யாரும் இல்லை, போதகர்மார்களே இருக்காங்க. வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன். என்ன இதெல்லாம் நிறைய நடக்குது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை போடுறவனா இருக்கக்கூடாது. ஆண்டவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்துக்கு தேவன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரங்க, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க சண்டைக்காரங்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள்ள அடிதடி சண்டை நடந்து மண்டை உடைஞ்சதெல்லாம் நியூஸ்ல வருது. சரியா? சபைகளுக்குள்ள கமிட்டிக்குள்ள சண்டை வந்து என்ன வருது, மண்டை உடைஞ்சி அது நியூஸ்ல வருது. கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மூலமா தூஷிக்கப்படுது. ஐயா, ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்றவனா இருக்கக்கூடாது, சண்டையை மூட்டி விடக்கூடாது. இங்க ஒரு பேர் இருக்கு, சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம கத்துக்கொள்ற செய்தி என்னன்னா, நம்ம யாருக்கிட்டையும் சண்டை மூட்டக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. பைபிள் சொல்லுது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாங்கிறாரு. உங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்களா, ஒதுங்கிருங்க. நீங்க யாருக்கிட்டையும் சண்டை பண்றவங்களா இருக்கக்கூடாது. நீங்கள் சண்டை பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதே போல நீங்க சண்டையை மூட்டி விடுறீங்களா, சில பேர் குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது, கணவன் மனைவிக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது, மாமனார் மாமியார் மருமகளுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது, பக்கத்து வீடுகளுக்குள்ள நண்பர்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது. இப்படி இந்த சண்டையை மூட்டி விடுற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்க வாய்ப்பே இல்லை, நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்க வாய்ப்பே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளை சமாதானத்துக்கு ஏதுவாக தான் முயற்சி பண்ணுவானே தவிர ஒருபோதும் சண்டைக்கு ஏதுவாக முயற்சி பண்ண மாட்டான். அப்போ கவனிச்சுக்கிடுங்க, சண்டை மூட்டுதலின் தண்ணீர். கொஞ்சம் யோசிங்க, நீங்க இந்த சண்டைக்கு கருவுறுத்துட்டாலே ஆட்களா? சில பேருக்கு யார்ட்டையாவது எந்த வீட்டையாவது சண்டையை மூட்டி விடலன்னா தூக்கம் சில பேருக்கு வராது. சில பேருடைய கேரக்டர் அப்படி இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை அப்படிப்பட்ட கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மனம் திரும்பிடுங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை போடுறது, எங்க ஊர் பாஷையில் சொல்லுவாங்க கம்பு வெட்டி போட்டுட்டாம்பாங்க. நீங்க திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா ஒரு வார்த்தை உண்டு, கம்பு வெட்டி போடுறான் அப்படின்னு பாப்பல. இந்த கம்பு வெட்டி போடுறது, இந்த கோல் சொல்லி சண்டையை தூண்டுறது, சண்டையை மூட்டி விடுறது நிறைய இருக்குங்க. நீங்க சண்டை மூட்டுகிற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இன்றோடு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு காரியத்தை சொல்ல போறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் மறுபடியும் சொல்றேன், வித்தியாசமான பெயர் என்ன? சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள். அப்போ நம்ம என்ன கத்துக்கிறோம்? நான் எங்கேயும் போய் சண்டை மூட்டக்கூடாது, நான் யாருக்கிட்டையும் போய் வம்பு பண்ண கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம். கிறிஸ்தவனுக்கு இது ஆகாது. வம்பு சண்டையும் வேண்டாம், வந்த சண்டையும் வேண்டாம். ஆண்டவர் யார்ட்டையும் சண்டை போட சொல்லி அவர் சொல்லலை. உலகத்தில் மற்றவங்க தாங்க தங்களை அதாவது தாங்க கும்பிட்ற சாமிக்காக இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இயேசுநாதர் தனக்காக எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் போய் சண்டை போட சொல்லி நம்மளை சொல்லலை. சரியா? இயேசுவை பற்றி சொல்றதுக்கு இல்லைன்னா இயேசுவை காப்பாத்துறதுக்கு நம்ம யாரும் சண்டை போட வேண்டாம். இன்றைக்கு உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு அவங்க கும்பிடுற கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை. அவனுக்கு உண்மையான கடவுள் நம்பிக்கை இருந்திருந்தா அவன் கடவுளை காப்பாத்துறதுக்கு சண்டை போட மாட்டான். இயேசு கிறிஸ்து நம்மளை சண்டை போட சொல்லலை யாருக்கிட்டையும். அதனால இந்த சண்டை மூட்டுதலின் தண்ணீர் நமக்கு வேண்டாம். சமாதானத்துக்கு எதுவாக முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you. நாளைக்கு வேறு காரியத்தை பார்ப்போம். பிரைஸ் லார்ட்.